ஹாமி ஹலோடா வெல்கம் டு தி பப்பிள் வேர்ல்ட் ஐம் யோர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்மனோட எண்ட்லெஸ் சப்ஜெக்ஷனோட நெக்ஸ்ட் பேட் அண்ட் லாஸ்ட் பேட் எதில் வச்சுருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜிம்மன் அப்படி தலையெல்லாம் சுத்த அவன் தலையை பிடிச்சிட்டே கீழே விழுறான். அவன் நோஸ் எல்லாம் ப்ளீட் ஆகுது. ஸ்டில் அவனால் நடந்த எந்த விஷயத்தையும் மறக்க முடியல, ஏற்றுக்கவும் முடியல. இத்தனை நாள் அவன் ஒயன் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தது வேறு ஏதோ ஒரு பொண்ணு, அவனோட ஒயன் இல்லை அப்படின்ற விஷயம் அவன் மனசில் ரொம்ப ஆழமாக பதியுது. இப்போது அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லோரும் ஜிம்மனை பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப பதட்டமாயிட்டு அவனை அப்படியே அங்கே தூக்கிட்டு வராங்க. பற்றி நடந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்க திரும்பி பார்க்குறாங்க. என்ன இவன் பின்னாடி தானே வந்தான், ஆளை காணோம், எங்கே போனா ஜிம்மன், ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப அவங்க வெளியில் வந்து பார்க்க அவன் பார்க்கிங்கில் தான் விழுந்துட்டுருக்கான். அவனோட கார்ட்ஸ் எல்லாம் அவனை தூக்கி பிடிச்சிட்ருக்காங்க. என்னாச்சு இவனுக்கு? ஐயோ ஜிம்மன் என்னாச்சு? நோஸ் எல்லாம் ப்ளீட் ஆகிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சீக்கிரம் தூக்குங்க. மேடம் ஒரு நிமிஷம், நீங்கள் பயப்படாதீங்க. சரி சரி ஃபஸ்ட்டு இவரை தூக்குங்க, உள்ளே கூட்டிகிட்டு வாங்க, நான் டாக்டருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை எடுத்து அப்படியே டாக்டருக்கு டயல் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க. அவங்க பின்னாடியே ஜிம்மன் அப்படி கேரி பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் மேலே உங்கள் ரூமுக்கு தான் தூக்கிட்டு போக சொல்கிறீங்க. அந்த ரூம்குள்ளே போனவொன்னு எல்லோரும் அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த ரூமே அவ்வளோ அழகாக ரொமான்டிக்காக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். பெட்டில் படுக்க வச்சுட்டு நீங்கள் போங்க, டாக்டருக்கு நான் கால் பண்ணியிருக்கேன், அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், அவர் வந்தால் சீக்கிரமாக மேலே கூட்டுவாங்க. ஓகே மேம். நீங்கள் இப்போது ஜிம்மனை பார்க்குறீங்க. அவன் பெட்லாம் மீது படுத்துட்ருக்கான். நீங்கள் டக்குன்னு போயிட்டு ஒரு கிளாத் எடுத்துகிட்டு வந்து அவன் நோஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அவனே அப்படியே பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சு அவனுக்கு? நல்லா தானே இருந்தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட நல்லா தானே பேசினான், திடீர்னு ஏன் இப்படி? சின்ன எனக்கு பயமாக இருக்குது, அவனுக்கு எதுவும் ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அங்கேயே நீல் டவுன் பண்ணிவிட்டு அந்த பெட்லேயே சாஞ்சிட்டு அழுதுகிட்டே அவனை பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் டாக்டர் அங்கே வராரு. அவரும் வந்துட்டு அப்படியே ஜிம்மனை செக் பண்ணிட்டுருக்காரு. டாக்டர் என்னாச்சு? ஜிம்மன் நல்லா இருக்காங்களா? ஏன் எப்படி இதுக்கு திடீர்னு நோஸில் பிளட் வந்துச்சு? அங்கே மிஸ்ஸஸ் ஒயன், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலி அவரோட பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதனால தான். பிளட் ப்ரெஷரா? ஆனால் அவனுக்கு பிபிலாம் எதுவுமே இல்லையே. மேபி அவருக்கு சடனாக ஏதாவது எமோஷன் அது மாதிரி ஹிட் ஆகிருக்கலாம், அதனால் கூட பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம். என்ன இப்படி நடந்திருக்கும்? அவன் நல்லா தான் இருந்தான், வேலை ஒர்க்கில் ஏதாவது பிரச்சனையா? கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆமாம் சார், மெடிசன்ஸ்லாம் கரெக்ட் டைம்க்கு எடுத்துக்கிறாரா? மெடிசன்ஸா? அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி நிறைய மந்த் ஆகுது. இப்போலாம் வந்து மெடிசன்ஸும் எடுத்துக்கிறது இல்லை. மேம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஜிம்மன் சார் இப்போ ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மேம், அவர் அடிக்கடிக்கு தலைவலிக்குது தென் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளவே இப்போது ஜிம்மன் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான். ஜிம்மன் ஆர் யூ ஓகே? எதுக்கு எந்திரிக்கிற, படு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பிடிச்சி படுக்க வைக்க பார்க்குறீங்க. அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு, டாக்டர் வெளியே போங்க. சார் எனக்கு ஒன்றும் இல்லை, வெளியில் போங்க. சார் அது வெளில போங்கன்னு சொன்னேன். இப்போது அங்கேருந்து கார்ட்ஸ் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் எட்டு நோட் பண்ணுறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லோரும் இந்த டாக்டர் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு 2-3 கார்ட்ஸ் மட்டும் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. நடா உங்களுக்கு தனியாக சொல்லணுமா? போங்க. இப்போ எல்லோரும் அங்கேருந்து போக நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? என்னாச்சு திடீர்னு நோஸ்லாம் ப்ளீட் ஆகிட்டு? டாக்டர் சொல்கிறாரு நீ ஏதோ மெடிசன் சாப்பிட்டுட்டு. உங்கள் கன்னத்தில் பட்டுன்னு ஒரு அடி விடுது. நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன், யார் நீ? ஜிம்மன் என்ன பேசிகிட்டு இருக்க? நான் யாருன்னா என்ன அர்த்தம்? நான் உன்னோட வைஃப். ஜிம்மன் நீ யாருன்னு கேட்டேன். நான் உன்னோட வைஃப்னு மட்டும் சொன்னேன், கொன்றுவேன். பேர் என்ன? ஜிம்மன் அடிக்காத, ஜிம்மன் வலிக்குது. பேர் என்னன்னு சொன்னேன். தி ஆர்த்தி.
எத்தனை நாள்? எப்படி எத்தனை நாள் என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கல? அதுவும் போய் சொல்லி நாடகம் ஆடி அவ்வளோ ட்ராமா போட்ட. வா அக்செப்ட். நானே நம்பிட்டேன்டி நீ என் ஒயன்னு. நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கிங்காக அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே அந்த பெட்டில் இருந்து அந்த பெட்ஷீட்டை தூக்கி போட்டு எந்திரிச்சு நிற்கிறான். அவன் ஷர்ட்டெல்லாம் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு கையை முறுக்கிக்கிட்டு அவன் வெயின்ஸ் எல்லாம் அப்படியே பாப்போட்டாக அப்படியே உங்களை திரும்பி பார்த்து முறைக்கும்போது அந்த ஜிம்மனை நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்பவுமே சாஃப்டாக க்யூட்டாக அப்படியே சார்மிங்காக லவ்விங்காக இருக்க அந்த ஜிம்மனெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்கள் முன்னாடி இருக்க ஒரு பர்சன் அவன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அப்படியே அவனோட வேறு ஒரு ஃபேஸ். இந்த ஃபேஸை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. என்ன தைரியம் இருந்தால் இத்தனை நாள் என் கூட என் பையன் மாதிரி நடிச்சிருப்ப. ஏய், உனக்கு என் வயன் எப்படி இருப்பான்னு தெரியுமா? அவள் கால் தூஸ் கூட வர மாட்டேடி. நீ அவளோட பேரை சொல்லி இத்தனை நாள் என் கூட நடிச்சு கூட வாழ்ந்திருக்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் இருக்க பொருள் ஏதாச்சும் எடுத்து அடிக்கலான்னு சொல்லிட்டு தேடுறான். அவன் கைக்கு எதுவுமே கிடைக்கல. அங்கே இருக்க அந்த ஃப்ளவர் வாஷ் எடுத்து அடிக்க நீங்கள் டக்குன்னு நகர்ந்துடுறீங்க. அங்கே இருந்த வாலில் பட்டு அப்படியே உடையுது. நீங்கள் அப்படியே பயத்தோடு அவனை பார்க்க உங்கள் கை கால் மொத்தம் நடுங்குது. லெட் மீ எக்ஸ்பிளைன். நான் எதையும் வேணும்னு பண்ணல சொன்ன. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேள்வி. சொல்கிறது கேட்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க குரல் வழியை பிடிச்சி நல்லா நசுக்கிட்டு இருக்கான். ஏய், என் மனசு முழுக்க என் பயந்தான் இருந்தான். அவளை எப்படிலாம் பார்த்துக்கிட்டோன்னு நினச்சேன் தெரியுமா? என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அவ்வளோதான் இருக்கணும், என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணு அவ்வளோதான் இருக்கணும்னு நினச்சேன். எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டல. கூட இத்தனை வருஷம் உன்னை டச் பண்ணி உன்னை கிஸ் பண்ணி எனக்கு அருவருப்பாக இருக்கு. கழுத்து வலிக்குது. உன்னை இப்படியே கொண்டுட்டான்னு வச்சுக்கேன், ஈஸியாக செத்துருவேன். நீ அப்படி சாகவே கூடாதுடி. வாழற ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகமாக இருக்கும். ஏண்டா என்னை பார்த்தும், ஏண்டா இவன்கிட்ட போய் சொன்னோம், ஏண்டா இவனை கல்யாணம் பண்ணோம், ஏண்டா இவன் கூட படுத்து. ஒரு நிமிஷம் இரு. ஓ, அதுக்கு தான் கல்யாணம் பண்ணியா? உண்மையை சொல்கிறேன். நீ அந்த மாதிரி பொண்ணு தானே? சின்ன என்ன நடிக்கிறா சொல்லு, அந்த மாதிரி பொண்ணு தானே? என்ன பேசுகிற சிம்மன்னி? ஏன் அப்படிலாம் நீங்கள் திரும்ப அப்படியே கீழே விழுறீங்க. அவன் அப்படியே காலை தூக்குறாங்களோ உதைக்கிறதுக்கு. நீங்கள் அப்படியே கீழே படுத்துட்டு அப்படியே பயத்தில் நடுங்கிட்டு இருக்கீங்க. உன்ன மாதிரி ஒரு அசிங்கத்தை போய் சி என்ன நினச்சி நான் இத்தனை நாள் இந்த பாவத்தை நான் எப்படி கழுவ போகிறேனே தெரியல. அசிட் பட்டா மாதிரி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பெல்ட்டை கழட்டுறான். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு பயங்கரமாக பயம் வருது. சும்மா நான் இது வேணும்னு பண்ணல. சும்மா நான் இது நான் வேணும்னு. என் பேரை சொல்லாத, தகுதியே இல்லை உனக்கு. அது வந்து நீ அன்னைக்கு மலையில இருந்து நான் வேற வழி தெரியாம தான் நானும் அதை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ள அவன் பட்டுன்னு அந்த பெல்ட்டை வச்சு உங்களை அடிக்கிறான். உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. நீங்கள் கத்துறீங்க. என்ன சொல்லு, ஏதோ சொல்ல வந்தியா? சொல்லுடி. டெய்லி ஷாப்பிங். யார்? உங்கள் அப்பன் சொன்னானா? ஏதோ ஞாபகம் இல்லாமல் இருக்கான். நடி, கல்யாணம் பண்ணிக்கோ, சொகுசா காசு பணம் பங்களான்னு செட்டில் ஆகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லி சொல்லி அடிக்கிறான். நீங்கள் ஒவ்வொரு அடிக்கும் துடிச்சிட்ருக்கீங்க. என்னாச்சு? அப்படிலாம் ஒன்று என்னாச்சு? அதுக்காகலாம் ஒன்று அப்படின்னு சொல்ல சொல்ல அவன் அடிச்சுட்டே இருக்கான். வேற வேற என்ன வேணுமா? நான் வேணும், அதுக்கு தானே என்ன மாதிரி. ஏன் இதே வீட்டில் நிறைய பேர் இருக்கானுங்க, நல்லா வாட்டம் சட்டமா மொத்த பேரையும் கூப்பிட்டுமா? என்ன பேசுகிறடா நீ? திரும்ப அடி விழுது. அவன் உங்களை வாயை திறக்க விடாம அளவுக்கு பயங்கரமாக போட்டு அடிக்கிறான். உங்கள் ஸ்கின்ல அங்கங்கே அப்படியே ரெட் கலரில் பேச்சஸாக விழுந்துட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் நீங்கள் மயங்கிடுறீங்க. அவன் இருந்த செம்ம கோவத்தில் அந்த ரூம் மொத்தத்தையும் இப்படி கழிச்சு போடுறான். பெட்ஷீட்ஸு எல்லாத்தையும் அப்படி இழுத்து போட்டு அங்கே இருக்க திங்ஸ், மிரர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். அங்கே இருக்க வாலில் ஒரு மிரரை அப்படி காலையிலே பஞ்ச் பண்ணி உடைக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சவுண்ட்லாம் கேட்டுட்டு கீழே இருக்கவங்க எல்லாரும் அந்த ரூம்க்கு ஓடி வராங்க. அவன் திரும்பி ஒரு கிளாஸ் தான், ஹேய் ரூம்குள்ளே எப்போனாச்சும் வந்தீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க. மொத்த பேரும் அப்படி திரும்பி வெளியே நிற்கிறாங்க. எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து இப்போது சின்னோட நம்பருக்கு தான் டயல் பண்ணுறான். ஏன்னா ஃபோன் நாட் ரிச்சபிள்னு வருது. அவன் செம்ம டென்ஷன் ஆகிட்டு அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறான். அந்த கோவத்துலேயும் அந்த பெட்டு மேலே உட்காந்துட்டு இத்தனை வருஷம் உங்களுக்குள்ளே நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் யோசித்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் எப்பயும் அவங்ககிட்ட அவ்வளோ ஆர்டர் போட்டு ஜாலியாக இருந்திருப்பீங்க, எந்த அளவுக்கு சிரித்து பேசியிருப்பீங்க. அவங்க ஒவ்வொரு தடவை உங்களை வயன்னு கூப்பிடும் போதும் நீங்கள் அதை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதுவும் இல்லாமல் அவன் உங்கள் பின்னாடியே ஒரு பூனைக்குட்டி மாதிரி சுற்றி வந்திருப்பான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கோவத்தில் கொந்தளிச்சு போய் உட்காந்துட்ருக்கான். திரும்ப அவன் நோஸ் அப்படியே ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அந்த பிளட்டை அப்படியே வைப் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே முறைச்சி உங்களை பார்த்துட்ருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அந்த ரூம் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது. உங்களால் உங்கள் பாடியை மூவ் பண்ணவே முடியல. எவ்ரி இன்ச்சு உங்களுக்கு பெயினாக இருக்குது. நீங்கள் திரும்பி அவனை பார்க்கும்போது அவன் இன்னும் அதே போஸில் தான் உட்காந்துட்ருக்கான். அவன் கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. அவன் கையில் இந்த கிளாஸ் பீஸ் கொத்தி கொஞ்சமாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. கையில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கலான்னு சொல்லிட்டு அவன் கிட்டே நகர்ந்து போகிறீங்க. அவன் அப்படியே உங்கள் செஸ்ட்லேயே உதைக்கிறான். வேறு சொல்லாதன்னு சொன்னான். கால் மீ மாஸ்டர். மாஸ்டர் அது தைரியண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எந்திரிச்சு வர உங்களுக்கு திரும்ப பயம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மரண பயத்தில் அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பாடி முழுக்க ஷிவர் ஆக நீங்கள் அப்படியே க்ரௌலப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே படுத்துட்டு அடிக்காது, இதுக்கு மேலே அடிக்காது, என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டல நீ? ஏய் மாஸ்டர் 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 நான் அந்த வேணும்னு பண்ணல. எனக்கு வழி தெரியல. அப்போ நீங்கள் வர அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எல்லாம் மறந்துருக்கும். அதுதானே அதுதான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். ஏண்டி இப்போ நான் என் வாயன்கிட்ட என்னென்னு சொல்லுவேன்? உனக்கு பதிலாக நீனே நினச்சி வேறு எவ்வளோ கூடவோ கல்யாணம் பண்ணி ஒட்டுத்து. நல்ல வேலை உனக்கு என்ன குழந்தைன்னு ஒன்று பிறக்கல. பிறந்து இருந்தது அதையும் கொண்டு இருப்பேன். உங்களுக்கு ஹார்ட்டே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க? என்ன சத்தியமாக சொல்கிறேன்டி. சப்போஸ் நீ மட்டும் குழந்தைன்னு பெற்று வச்சுருந்த அதையும் கொண்டு இருப்பேன். இதை கேட்ட அடுத்த நிமிஷம் உங்கள் தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படி ஒரு ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்டு அவனை பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் நான் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தேன், உன்னை நானே கொன்றுவேன். ஆனால் நீ இவ்வளோ சாதாரணமாலாம் சாகக்கூடாது. இப்போ ஜிம்மன் அப்படியே தீயோட முடியை பிடிச்சி தூக்குறான். அவ்வளோ எந்திரிக்க முடியாமல் அவன் தலையை பிடிச்சிக்கிட்டு எந்திரிக்கிறான்.
வலிக்குது. வெற்று வெற்று ப்ளீஸ், ரொம்ப வலிக்குது. வலிக்குதா? செருப்பை கழட்டு. என்ன? செருப்பை கழட்டு. கழட்டு. நீங்கள் இப்போ அப்படியே அந்த செருப்பை கழட்டி விட்டுட்டு அவனை பார்க்குறீங்க. அங்கே உடஞ்சி போன அந்த கிளாஸ் பீஸ் மேலே உங்களே நடக்க வைக்கிறான். அதுவும் உங்களை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அது மேலே தள்ளி விட்டுறான். அது மேலே விழ உங்கள் கை காலெல்லாம் அப்படியே குத்தி அடிப்படுது. என்ன? வலிக்குதா? எரியுதா? ரொம்ப எரியுதா? இப்படி தான் எனக்கும் உடம்பு முழுக்க எரியுது. உன்னை தொட்டு ஒவ்வொரு நிமிஷமும் தோ இங்கே 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 உடம்பு முழுக்க அப்படி புழு ஓடுற மாதிரி இருக்கு. என்ன உனக்கும் அது தெரியணும்ல? இருடி, இதுக்காக தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை முடிய பிடிச்சி தூக்குறான். நீங்கள் அப்படியே பேத்தில் அவனை பார்க்குறீங்க. உங்கள் மேலே இன்னும் அந்த 2-3 கிளாஸ் பீஸ் இருக்குது. அதை டக்கு டக்குன்னு பிடுங்கி கீழே போடுறான். உங்களுக்கு சின்னதாக ஒரு காய்ச்சல் வந்தாலும் அவனால் தாங்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சிம்மன் இப்போ உங்கள் உடம்பு முழுக்க உங்களுக்கு காயம் கொடுக்குறான். அது உங்களால் நம்பவே முடியல. இப்போ நடக்கிற எல்லாமே உங்களுக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் நீங்கள் அழற ஒவ்வொரு நிமிஷமும் அதை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். உனக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுக்கணும்டி, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த பெட்டில் புஷ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே இருக்க டோர் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. வெளியில் நிறைய கார்ஸ் நின்றுட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. அழகா இருப்பல்ல நீ, அந்த திமிரு வர என் வாய் நான் என்னைக்காச்சும் பார்த்துருக்கியா? தேவதை மாதிரி இருப்பான், அப்படி வானத்துலேருந்து இறங்கி வந்த மாதிரி. ஆனால் நீ எல்லாம் உன்னை போயிட்டு நான் எப்படிடி அவன்னு சொல்லி நம்பினேன். என்னை மயக்குனல்ல நீ, இதெல்லாம் வச்சு தானே மயக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே டர்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே உங்கள் கையை வச்சு உங்கள் பாடியை கவர் பண்ணுன்னு பார்க்குறீங்க. அப்படியே பிடிச்சி பின் பண்ணி அங்கே இருக்க ஒரு கிளாத்தை எடுத்து உங்கள் கையை 2 டைட் பண்ணி அந்த பெட்டோட எட்ஜில் கட்டுறான். ஜிம்மன் ப்ளீஸ், ஜிம்மன் தப்பு பண்ணுறீங்க ஜிம்மன், எல்லோரும் இருக்காங்க ஜிம்மன் ப்ளீஸ், ஜிம்மன் ப்ளீஸ். எல்லோரும் இருக்காங்களா? ஓ வெளியே இருக்கானுங்களா? உள்ள கூப்பிட்டுமா? இல்லை வேணாம் ஜிம்மன் ப்ளீஸ், ஜிம்மன் வேணாம் ஜிம்மன். இருடி வர சொல்கிறான். ஜிம்மன் வேணாம் ஜிம்மன் ப்ளீஸ், ஜிம்மன் இப்படி பண்ணாத ஜிம்மன், உனக்கு கெஞ்சி கேட்குறேன். ஓ இப்படி பண்ணக்கூடாதுல்ல, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் டாப்பை மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருப்பான். அப்படியே வெளியில் போய்ட்டு டேய் உள்ள வாங்கடா சார் வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க கூப்பிட்டு வரும்போது அவங்க உங்கள் ட்ரெஸ் கொஞ்சம் அன்ப்ராப்பராக இருக்கிறத அவங்க நோட் பண்ணிட்டாங்க. அடுத்த செகண்ட் மொத்த பேரும் திரும்பி நிற்கிறானுங்க. இல்லை சார் மேடம் நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு சார். மேடம்மா? அவளா? யார் அவங்களுக்கு மேடம்? அவள் இந்த வீட்டில் வேலைக்காரி கூட கிடையாது. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் எத்துக்கும் துணிஞ்சவளுங்க. இதெல்லாம் கேட்க அவங்களுக்கே கோவம் வருது. ஏன்னாத்தி அவங்க எல்லாருக்கும் ஒரு தங்கச்சி மாதிரி எப்பவுமே அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது, ஜாலியாக விளையாடுறதுன்னு இந்த மாதிரி தான் எப்பவுமே அவன் நடந்துட்டு இருந்திருப்பான். ஸோ அவங்களுக்கு யாருக்குமே உங்களை தப்பாக பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் கூட வரல. எல்லோரும் உங்களை தங்கச்சியாகவோ இல்லை ஃப்ரெண்டாகவோ இல்லை தன்னோட மகளாகவோ அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே திரும்பி நிற்க இவனுக்கு இன்னும் வெறியேறுது. அவன் எல்லாரையும் புஷ் பண்ணி வெளியில் அனுப்பி விட்டுட்டு இப்போ திரும்பி உங்களை பார்த்து முறைக்கிறான். என்ன எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்க போல், என் முன்னாடி பார்க்கக்கூடாதுன்னு. ஒரு வேளை டெய்லியும் பார்க்குறது தான் சொல்லிட்டு பார்க்காம போகிறானுங்களா என்ன? இவன் வார்த்தையெல்லாம் கேட்க அவங்களுக்கு அப்படி நெஞ்சுக்குள்ளே கத்தியை வச்சு இறக்குற மாதிரி இருக்குது. இதுக்கு நீ எனக்கு ஒன்றுலாம் சொன்ன வார்த்தையெல்லாம் இப்படி குத்தி கிழிக்காது. குத்தி கிழிக்கிறதான் பேசாமல் குத்தலாமா? இரு வரான், அவனுங்க தான் வரல, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இத்தனை நாள் இதை பிடிச்சி ஏதோ ஒரு ஒர்க் ஷிப் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்டி. ஏன்னா நீ என் வயனை நினச்சேன். இதுக்கப்புறம்லாம் பாவம் பார்க்க முடியாது. இதுக்கு தானே கல்யாணம் பண்ண, அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைலண்ட்டாக வல்கராக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்.
நீங்கள் கத்துறீங்க, நீங்கள் கத்துறது அந்த வீடு முழுக்க, அந்த மேன்ஷன் முழுக்க கேட்குது. அங்கே இருக்க மெய்ட்ஸ் எல்லோரும் பயத்தில் அந்த ரூம் பக்கம் திரும்பி பார்த்துட்டு ஓடி வர, அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லோரும் அவங்கள பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்படி கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே மயங்கியிருப்பீங்க. சிம்மன் அப்படியே அங்கேருந்து எழுந்திரிச்சு உங்களை பார்க்குறான். இதுக்கப்புறம் என் நிழல் கூட மலைப்படாது. என் வாயனை தேடி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். அவன் வெளியே போன அடுத்த நிமிஷம் அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லோரும் தலையை கொஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அங்கே இருக்க மெய்ட்ஸ் எல்லாருமே அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்து முறைச்சிட்டு சிம்மன் வேகமாக அந்த ஸ்டெப்ஸ் இறங்கி போக, அவனோட அந்த பூட்ஸோட அந்த சவுண்ட் கேட்டு அந்த வீடு மொத்தம் அவ்வளோ குவைட்டாக இருக்குது. எல்லாரும் அவனை பார்த்துட்ருக்காங்க. ஒரு டெவில் மாதிரி அவன் அங்கேருந்து அப்படியே இறங்கி போயிட்டுருக்கான். இந்த பக்கம் அந்த மெய்ட்ஸ் எல்லோரும் டக்குன்னு ஓடி போயிட்டு உங்களை தான் வந்து பார்க்குறாங்க. உங்கள் உடம்பை முழுக்க இன்னும் சின்ன அந்த கிளாஸ் பீஸ்லாம் இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் ட்ரெஸ் எல்லாமே கிழிஞ்சு போயிட்டு உடம்பு முழுக்க ப்ளீட் ஆகிட்டு ரொம்ப பாவமான நிலைமையில தான் இருக்கான். அதை பார்த்துட்டு அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்க டக்குன்னு உங்கள் மேலே பெட்ஷீட் எடுத்து போட்டு கவர் பண்ணி உங்கள் கையெல்லாம் அன்டைட் பண்ணி விட்டுட்டு அந்த கிளாஸ் பீஸ்லாம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்காங்க. சிம்மன் இப்போ கீழே போன அடுத்த செகண்ட், ஏய், இந்த வீட்டுக்குள்ளே இந்த டாக்டரும் வரக்கூடாது, யாரும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதான்? எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ரிக்டாக சொன்னு சொல்லு. அப்புறம் மீட்டிங் இருக்குது, எல்லோரும் பேஸ்மெண்ட் குவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஓகேடா ஆர்மி, இந்த எபிசோட முடிச்சுக்கும். நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம சீக்கிரம் பார்ப்போம். டாடா பை பை, see you later.